இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய தியானத்தின் 14வது நாள். இப்பொழுது நாம் இந்த தியானத்தின் 3வது பகுதியில் இருக்கிறோம். ஏற்கனவே 2 பகுதி நாம் பார்த்து முடித்து விட்டோம். இப்பொழுது 3வது பகுதியில் இருக்கிறோம். நேற்றைய தினம் இந்த பகுதியை நாம் ஆரம்பித்தோம். இந்த பகுதியில் நாம் எதை பற்றி தியானிக்கிறோம் என்றால், நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வுங்கிற ஓட்டத்தை ஓடுகிற அந்த பாதையை குறித்து நாம் தியானிக்கிறோம். ஆங்கிலத்தில் சொல்ல போனால் ட்ராக் என்று சொல்வார்கள். ஒரு ஓட்ட பந்தயத்தில் ட்ராக் ரொம்ப முக்கியமானது. ஆக நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு என்ற இந்த ஓட்ட பந்தயத்தில் இந்த ட்ராக் என்ன, இந்த பாதை என்ன, அந்த வழி என்ன என்பதை குறித்து இந்த பகுதியில் நாம் ஆழமாக தியானித்து வருகிறோம். நேற்று தினம் அதை தொடங்கினோம். இன்றைக்கும் அதை தொடர்ந்து நாம் தியானிப்போம். இன்றைக்கு இந்த சிந்தனைக்காக நாம் எடுக்க போகிற இந்த வசனம் யோவான் நற்செய்தி 1 அதிகாரம் 17வது வசனத்தை மையமாக வைத்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். யோவான் நற்செய்தி, தி காஸ்பல் ஆஃப் செயின்ட் ஜான், யோவான் நற்செய்தி 1 அதிகாரம் 17வது வசனத்தை மையமாக வைத்து இந்த பாதை என்ன என்பதை இன்னும் ஆழமாக தெளிவாக நாம் தியானிக்க போகிறோம். இந்த பாதையை இந்த ட்ராக்கை நாம் நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். அங்கும் இங்கும் ஓட முடியாது. குறிப்பிடப்பட்டுள்ள அந்த பாதையில் தான் நாம் ஓட வேண்டும். ஆக இந்த வசனத்தை மையமாக வைத்து நாம் தியானிப்போம். அந்த வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது, அருளும் உண்மையும் கிறிஸ்து வழியாக வெளிப்பட்டது. மீண்டும் கூறுகிறேன், நன்றாக கவனிங்கள். திருச்சட்டம் என்றால் கட்டளைகள். கடவுள் மோசே வழியாக கொடுக்கப்பட்ட ஏராளமான கட்டளைகள், நூற்றுக்கணக்கான கட்டளைகள், அவை அனைத்தும் சேர்ந்துதான் திருச்சட்டம் என்ற வார்த்தை வருகிறது. ஆக திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது, அருளும் உண்மையும் கிறிஸ்து வழியாக வெளிப்பட்டது. இந்த வசனத்துல இந்த வசனத்துல பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் வித்தியாசம் அப்படியே அழகாக நச்சுன்னு திருத்தூதர் யோவான் எழுதியிருக்கிறார். பழைய உடன்படிக்கை வாழ்க்கை, அந்த யூதர்களுடைய வாழ்க்கைக்கும் இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசம், அவ்வளவு அருமையா தெளிவா அந்த ஒரே வசனத்துல அவர் கொண்டு வந்திருக்கிறார். நன்றாக கவனிங்க, அந்த வசனத்தை மீண்டும் கவனிங்க. திருச்சட்டம் மோசே வழியாக வந்தது, அது பழைய உடன்படிக்கை. அருளும் உண்மையும் கிறிஸ்து வழியாக வெளிப்பட்டது. அப்ப இந்த வித்தியாசத்தை நன்றாக தெரிந்து கொள்ள, இந்த பாதையை நன்றாக தெரிந்து கொள்ள, இந்த ட்ராக் நன்றாக தெரிந்து கொள்ள இந்த வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். குறிப்பாக 2வது பகுதி, திருச்சட்டம் மோசே வழியாக வந்தது, அருளும் உண்மையும். இந்த உண்மைங்கிற வார்த்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உண்மை கிறிஸ்து வழியாக வெளிப்பட்டது. இந்த வசனத்தில் உண்மை என்ற வார்த்தை பலர் அர்த்தத்தில் எடுத்துக்கொள்கிறார்கள். சிலர் இந்த உண்மைனா கடவுளுடைய வார்த்தையெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலது உண்மைனா நம்முடைய உள்ளத்துல, நம்முடைய செயல்பாடுகளை, நம்முடைய பேச்சுல நாம் உண்மை உள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. ஆனா இந்த வசனத்துல அது கிடையாதுங்க. இந்த வசனத்துல உண்மைங்கிற வார்த்தைக்கு வேறொரு அர்த்தம். இங்கதான் ட்ராக் என்னன்னு காட்டுகிறது. அதனாலதான் அங்க அழுத்தி பேசுறேன். அருளும் உண்மையும் கிறிஸ்து வழியாக வெளிப்பட்டது. அப்போ உண்மைன்னு என்ன? உண்மையை இந்த வசனத்தை தொடக்கத்திலிருந்து அந்த முழு வசனத்தோட சேர்த்து வைத்து படிக்கும் போது அந்த உண்மை என்ற வார்த்தையோட அர்த்தம் நமக்கு புரியும். திருச்சட்டம் மோசே வழியாக வெளிப்பட்டது, அருளும் உண்மையும் கிறிஸ்து வழியாக வெளிப்பட்டது. அதாவது திருச்சட்டம் கடவுள் கொடுத்தாரு, கட்டளை எல்லாம் கொடுத்தாரு. ஆனா அந்த கட்டளைகள் கொடுத்த போது, அந்த கட்டளைகள் திருச்சட்டம் மோசே வழியாக இஸ்ரேல் மக்கள் கொடுத்த அந்த நேரத்தில் அவங்களுக்கு அந்த உண்மையான அந்த கட்டளை பின்னாடி இருந்த உண்மையான அர்த்தம் என்னவென்று தெரியவில்லை, சொல்லவில்லை. என்னன்னு சொல்ல, ஒவ்வொரு கட்டளைக்கு பின்னாடியும் கடவுளுடைய உள்ளத்தில் அந்த நேரத்தில் எதை அவர் மனதில் வைத்து இந்த கட்டளை கொடுத்தார் என்பது இந்த இஸ்ரேல் மக்களுக்கு தெரியல. அது மோசே கிடைக்கல. கட்டளை இது செய்ய, அதை செய்யக்கூடாது, செய்வாயாக செய்யாதிருப்பாயாக, இவ்வளவுதான்.
கட்டளை கொடுத்தாரு. ஆனா கிறிஸ்து வந்த பிறகுதான் அந்த கட்டளைக்கு பின்னாடி அதோட உண்மையான அர்த்தம் என்ன, அதோட உண்மையான பொருள் என்ன, அந்த கட்டளை கொடுத்த பொழுது கடவுளுடைய மனதில் அந்த உள்ளத்தில் என்ன அவர் எண்ணிருந்தார், அந்த நோக்கம் என்ன, அதை முழுமையாக தெளிவாக நமக்கு வெளிப்படையாக கொண்டு வந்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரி, இப்ப சில எடுத்துக்காட்டுக்கு வருவோம். இந்த கட்டளைக்கு இருந்த உண்மையை இயேசு வெளிப்படுத்தினார். அதுதான் இந்த பாதை, அதுதான் இந்த ட்ராக். இந்த ட்ராக் எங்க இருக்குன்னா பல நற்செய்தியில பல இடங்கள்ல பார்க்கிறோம். ஆனா சுருக்கமாக நாம் பார்ப்பது மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 6வது அதிகாரம் 7வது அதிகாரமும் லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரமும். மீண்டும் கூறுகிறேன், மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 6வது அதிகாரம் 7வது அதிகாரமும் லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரமும் நாம் சேர்த்து வைத்தால் இந்த உண்மையே நமக்கு தெரிய வருகிறது. அப்ப அங்க கட்டளை கொடுத்தாரு, அந்த கட்டளைக்கு பின்னாடி இந்த அர்த்தத்தை அவங்களுக்கு தெரியல. கிறிஸ்து வந்த பிறகு அதை வெளிப்படுத்தினாரு. எடுத்துக்காட்டுக்கு கட்டளையில என்ன சொல்றாங்க, கொலை செய்யாதே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா கிறிஸ்து வந்து சொல்றாரு, ஏப்பா அதோட உண்மையான அர்த்தம் நீங்க கோபப்படக்கூடாது. அது கிறிஸ்து வந்து வெளிப்படுத்தினாரு. கட்டளைகளை மோசம் கொடுத்த கட்டளைகள் வந்து விபச்சாரம் செய்யக்கூடாது. ஆனா கிறிஸ்து வந்த பிறகுதான் அதுக்கும் மேல இன்னொன்று இருக்குப்பா, ஒரு பெண்ணையோ ஆணையோ இச்சையோடு பார்க்க கூடாதுப்பா. பாத்தீங்களா, அந்த உண்மை, அந்த கட்டளைக்கு பின்னாடி, இந்த திருச்சட்டத்துக்கு பின்னாடி உண்மை இருந்த உண்மையை கிறிஸ்து வெளிப்படுத்தினார். அப்ப இத சுருக்கமா தான் நம்ம இந்த மத்தேயு நற்செய்தியில பார்க்க போறோம். மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 6வது அதிகாரம் 7வது அதிகாரம், அதோட சேர்த்து லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் சேர்த்து வைத்தால் சுருக்கமாக இந்த பாதை, இந்த ட்ராக் தெரியும். நன்றாக கவனிங்க, நான் சுருக்கமாக சொல்லுகிறேன், வேற ஒன்றும் இல்லை. அதாவது மத்தேயு நற்செய்தி ஆரம்பிப்போம். அதாவது கொலை செய்யாதே, கொலை செய்கிற எவனும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவான் என்று முற்காலத்தவருக்கு சொல்லியிருப்பதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த உண்மை வருது பாருங்க, அர்த்தம், உண்மையான அர்த்தம். நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதர சகோதரியிடம் சினம் கொள்கிறவன், சினம்னா கோபப்படுறவன், சினம் கொள்கிறவன் எவனும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவான். விபச்சாரம் செய்யாதே என்று சொல்லியிருப்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனா நானும் உங்களுக்கு உண்மையான அர்த்தம், நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனும் அந்த பெண்ணோடு ஏற்கனவே விபச்சாரம் செய்தாயிற்று. பொய் ஆணை இடாதே, ஆணையிட்டு நேர்ந்ததெல்லாம் கடவுளுக்கு செலுத்து என்று முற்காலத்தவருக்கு சொல்லியிருப்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆணையே இட வேண்டாம். உங்கள் பேச்சு ஆம் என்றால் ஆம் என்றும், இல்லை என்றால் இல்லை என்றும் இருக்கட்டும். இதுக்கு மேலாக வருவது தீயவனிடமிருந்து வருகிறது, தீயவனிடமிருந்து வருகிறது. ஓகே, உங்கள் பகைவர்களை அன்பு செய்யுங்கள், உங்களை வெறுப்போருக்காக நீங்கள் ஜெபிங்க, நீங்கள் நன்மை செய்யுங்கள், உங்களை சபித்து பேசுவதற்காக ஆசை கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுபவர்களுக்காக இறைவனிடம் வேண்டுங்க, ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் காட்டுங்க. அதாவது பழிக்கு பழி வாங்காதீங்க, வேற ஒண்ணு இல்லை. கேட்கும் எவருக்கும் கொடு. பாதைய பாருங்க, ட்ராக்க பாருங்க. யாராவது உங்கள் பொருட்கள் எடுக்க விரும்பினால் அவர்களிடமிருந்து திரும்பி கேட்காதீங்க. பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையே அவர்களுக்கும் செய்யுங்கள். அதாவது பிறர் உங்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அப்படியே அவர்களிடம் நடந்து கொள்ளுங்கள். பிறர் உங்களிடம் எப்படி பேச வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அவ்வாறே அவர்களிடம் பேசுங்கள். ஆஹா, என்ன அருமையான பாதை! எதை உண்போம், எதை குடிப்போம், எதை உடுப்போம் என்பதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். வானத்து பறவைகளை பாருங்க, அவை விதைப்பது கிடையாது, அறுப்பது கிடையாது, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் கிடையாது.
ஆனா உங்கள் வானக தந்தை அவற்றிற்கு உணவு அளிப்பதில்லையா? எவ்வளவு அருமையாக அவற்றை தந்தை பார்க்கிறார், கவனிக்கிறார், உணவளிக்கிறார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? அந்த பறவைகளை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? எனவே எல்லாவற்றிற்கும் மேலாக அவருடைய ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்பொழுது இவை அனைத்தும், எதை உண்போம், எதை குடிப்போம், எதை உடுப்போம், பூமிக்குரிய காரியங்கள், இவை அனைத்தும் சேர்த்து உங்களுக்கு கொடுக்கப்படும். எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. நீங்கள் உங்கள் சகோதர சகோதரர்களை குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்காதீர்கள், அப்பொழுது நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். எந்த அளவையால் நீங்கள் அளப்பீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். நீதி நிமித்தம் துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், விண்ணரசு அவர்களது. என் பொருட்டு, இயேசுவின் பேரு பொருட்டு, என் பொருட்டு மக்கள் உங்களை இல்லாதது பொல்லாது எல்லாம் பேசும்போது சொல்லும் பொழுது நீங்கள் பேறு பெற்றோர், அகமகிழுங்கள், விண்ணரசில் உங்கள் கைமாறு மிகுதியாகும். எவ்வளவு அருமையான பாதை பாருங்க. இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 33 ஆண்டுகள் இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது நடந்த பாதை. இதுதான் சிலுவை பாதை. இதுதான் உண்மையான சிலுவை பாதை. This is the way of the cross. பாதை இது தாங்க உண்மையான சிலுவை பாதை. ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன். மத்தேயு 5வது அதிகாரம், 6வது அதிகாரம், 7வது அதிகாரமும் லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரமும் சேர்த்து வைத்து படித்தால் நம்முடைய பாதை, நாம் நடக்க வேண்டிய பாதை, இந்த சிலுவை பாதை அழகாக அங்க வருகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை பின்பற்ற விரும்புகிறவன், அப்பதான் இயேசு நடந்திருக்கிறார். அதான் அப்படி சொல்றாரு, if anybody wants to follow me, that means he has walked on that way, that path. என்னை பின்பற்ற விரும்புகிறவன் தன்னையே மறுத்து தன் சிலுவையை நாள்தோறும் எடுத்து என்னை பின் சொல்லட்டும். தன்னையே மறுத்து அந்த சிலுவையை நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டிய பாதை இந்த பாதை. இதுதாங்க நாம் நடக்க வேண்டிய, இதுதாங்க ட்ராக். இந்த ட்ராக்ல தாங்க நம்ம ஓடணும். இதுதாங்க உண்மையான சிலுவை பாதை. இந்த சிலுவையை தாங்க 33 ஆண்டுகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய உடலில் சுமந்தார். அந்த மரச்சிலுவை கடைசி 6 மணி நேரம் தான். ஆனா 33 ஆண்டுகள் இந்த சிலுவை அவர் சுமந்து நடந்தார். இந்த வாழ்க்கை இதுதான் கிறிஸ்து வாழ்ந்த வாழ்வு, கிறிஸ்துவ வாழ்வு. இந்த சிலுவையை பார்த்து தான் தீ ஆவிகள், அசுத்தாவிகள், சாத்தான் பயப்படுவான். இந்த ட்ராக்ல நடந்து பாருங்க, இந்த சிலுவையை தூக்கி பாருங்க, அவன் பயப்படுவான். ஏதோ மரத்துல ஆன சிலுவையை சும்மா கையில அப்படி தூக்கி பிடிச்சி காட்டினா ஓடிட மாட்டான். அவன் அந்த சிலுவைக்கெல்லாம் பயப்பட மாட்டான். அவனுக்கு தெரியும் இது சும்மா மரத்துல ஆனது. ஆனா இந்த பாதை நாம் நடக்கும் பொழுது, இந்த சிலுவை பாதை நாம் நடக்கும் பொழுது, இந்த சிலுவையை நம்முடைய உடலில் ஒவ்வொரு நாளும் நாம் தாங்கி நாம் நடக்கும் பொழுது அவன் பயப்படுவான். அவனால நெருங்கி வர இந்த சிலுவையை பார்த்தோன்னே அவன் பயப்படுவான். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடந்த பாதை. இன்றைக்கு இந்த பாதை பலருக்கு தேவையில்லையே. இதை அலட்சியப்படுத்திட்டோம்ல. அந்த நற்செய்தியில பாருங்க, இந்த பாதை தொடங்குறது மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் தொடங்குறது. அந்த 4வது அதிகாரம் கடைசியில் என்னன்னு தெரியுமா? அந்த அதிகாரத்தை பிரித்தது மனிதன். அது முன்னாடி எல்லாம் அதிகாரத்தை பிரிக்கல, எல்லாம் தொடர்ச்சி தான். அந்த 4வது மத்தேயு நற்செய்தி 4வது அதிகாரம் எப்படி முடிகிறது தெரியுமா? 4வது அதிகாரம் 23ல இருந்து 25 முடிய வாசித்து பாருங்க. மத்தேயு 4 வசனங்கள் 23 25 முடிய வாசித்து பாருங்க. சுருக்கமா சொல்றேன். திரளான மக்கள் கூட்டம் இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். திரளான மக்கள் கூட்டம். எதற்கு? அங்க இயேசு பல புதுமைகள் செய்து வந்தார். நோயாளிகளை குணமாக்கினார், அசுத்தாவிகளை ஓட்டினார். இப்படி புதுமைகள்லாம் பார்த்து ஏராளமான மக்கள் கூட்டம் அவரை பின்தொடர்ந்தனர். உடனே 5வது அதிகாரம் 1 வசனம் பாருங்க. மக்கள் கூட்டத்தை கண்டவுடன் இயேசு மலை மீது ஏறி அமர சீடர்கள் அவர் அருகே வந்தார்கள். மக்கள் வரல, மக்கள் மலை கீழே இருக்காங்க. சீடர்கள் அவர் அருகே வந்தார்கள். இயேசு கூப்பிடல,
அவர் ஏறி அமர சீடர்கள் அவர் அருகே வந்தார்கள். மக்கள் வரல. ஏன்னா இங்க இயேசு வாழ்க்கைய பத்தி சொல்ல போறாரு. நீங்க எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது அப்படின்னு இந்த சிலுவை பாதை பத்தி சொல்ல போறாரு. அப்ப மக்கள் கீழே இருந்துட்டாங்க. அவங்க பக்கத்தை போல. அவங்களுக்கு வேண்டியது வியாதி குணமாகணும், தீயாவிகள் விடுதலை வேண்டும், சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணும். அவங்களுக்கு அது போதும். நான் தப்புன்னு சொல்ல. ஆனா அதை விட முக்கியமானது வாழ்க்கை. அந்த மத்தேயு 7வது அதிகாரம் முடியும் போது திருப்பி இந்த மக்கள் கூட்டம் இயேசுவோட சேர்ந்துட்டாங்க. அவங்க கீழே இருந்து எல்லாம் கவனிச்சுட்டு இருந்தாங்க, எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இயேசுவின் பக்கத்துல வரல. கீழே இருந்து எல்லாம் கேட்டுட்டு அந்த போதனையை கேட்டு அவர்கள் வியப்படைந்தார்களாம், ஆச்சரியப்பட்டார்களாம். அவ்வளவுதான் அவங்களுக்கு. ஆனா திருப்பியும் இயேசு கீழே வந்தோன்னா இவங்க மீண்டும் இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். அது 8வது அதிகாரம் மத்தேயு 8ல முதல் 2 வசனத்துல இருக்கு. மத்தேயு நற்செய்தி 8வது அதிகாரம் முதல் வசனமும் 2வது வசனத்துல அதை வாசிக்கலாம். அவங்க மீண்டும் இயேசுவை, திரளான மக்கள் கூட்டம் இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். அன்பான சகோதர சகோதரர்களே, கிறிஸ்து நடந்த அந்த வாழ்வு, நடந்த அந்த பாதை, அவர் வாழ்ந்த வாழ்வு, அதுதாங்க உண்மையான கிறிஸ்துவ வாழ்வு. அவர் செய்த புதுமைகளை செய்யும் சொல்ல, அந்த புதுமைகள் அற்புதங்கள்லாம் பழைய ஏற்பாட்டுல செஞ்சாங்க. பழைய ஏற்பாட்டுல கூட வியாதியை இறைவாக்கினர் குணமாக்கினார்கள். இறந்தவர்கள் கூட இறைவாக்கினர் எலிசா உயிரை கொடுத்தார். புதுமைகளை பற்றி சொல்லாது. இயேசு புதுமை செய்தார், தேவைப்பட்டப்ப செய்தார். கடவுளுடைய ஆவியால் அவர் செய்தார், தூய ஆவியால் அவர் செய்தார். ஆனா அவருடைய வாழ்க்கை, அவருடைய மனம், அவருடைய உள்ளம், அதை அறிந்து நாம் நடக்க வேண்டுங்க. அவர் நடந்த அந்த பாதை நாம் நடக்க வேண்டுங்க. இது ஒரு சவாலுங்க. இது தாங்க உண்மை. திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது. அருளும் உண்மையும் கிறிஸ்து வழியாக வெளிப்படுத்தப்பட்டது. ஒரு வெளிப்பாடு. இங்கே புதிய உடன்படிக்கை வாழ்க்கை எப்படி ஒரு வெளிப்பாடாக கிறிஸ்து நமக்கு கொண்டு வந்து தந்திருக்கிறார். இந்த சிலுவையை சுமக்க வேண்டும். இதுதாங்க உண்மையான சிலுவை பாதை. இந்த பாதையில் நடந்தால்தான் தந்தையிடம் போய் சேர முடியும். நானே வழியும் உண்மையும் வாழும் என்று சொன்ன இயேசு இந்த வழியை தான் நம்ம காட்டியிருக்கிறார். இந்த வழியில் நடந்தாதான் நம்ம அப்பாட்ட போய் நம்ம சேர முடியும், இல்லைன்னா சேர முடியாது. தயவு செய்து யாரும் கோச்சிக்காதீங்க. ஆனா தூய ஆவியான் உதவி செய்ய நமக்கு இருக்கு. அதை பத்தி கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. தூய ஆவியான்ட்ட ஜெபிப்போம். தூய ஆவியானவரே இந்த பாதையை இன்னும் அதிகமாக காட்டும். இந்த பாதையில் எங்களுடைய கரங்களை பிடித்து எங்களை வழி நடத்துங்க தூய ஆவியானவரே. சில நேரத்துல எங்களுக்கு இந்த பாதையில் நடக்க ரொம்ப கடினமாக இருக்கிறது. எங்களுடைய பேச்சுல கூட நாங்க எவ்வளவு தவறுறோம். எங்களுடைய உள்ளத்துல, எங்களுடைய சிந்தனைகள் நாங்க எவ்வளவு தவறி போறோம். இந்த நேர்மையான, இந்த அற்புதமான இந்த சிலுவை பாதையில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த சிலுவை பாதை, அன்பான சிலுவை பாதை குறித்து தான் இயேசு சொன்னார், இது இடுக்கமான பாதை, இது நெருக்கமான பாதை. இதாங்க சிலுவை பாதை. ஆவியானவர் நிச்சயமா அந்த இடுக்கமான பாதையில் நடக்க நமக்கு நிச்சயமா உதவி செய்வாருங்க. ஜெபித்தால் போதும், கேட்டால் போதும், அவர் நம்முடைய கரங்களை பிடித்து அவர் வழி நடத்துவார், நிச்சயமா செய்வார். என்ன காரணம்? ஏனெனில் இதுவே தகுந்த காலம்.